ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்மளுக்காக நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சி வாழ்கிறதுண்டு. ஆனால் ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருமே இல்லாமல் இருக்கும்போது மனசு ரொம்ப வலிக்கும். இங்கே உங்களுக்காக யாருமே இல்லை, உங்களுக்காக வாழுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் நிறைய பேர் அன்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அன்பை காணிப்போம். ஆனால் அங்கே நமக்கு அவங்க அன்பை தரதுக்கு பதிலாக நல்ல அனுபவத்தை தந்துட்டு போயிருப்பாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம மனசு உடையும். அப்போதான் தெரியுது நமக்காக யாருமே இல்லை அப்படிங்கிற விஷயம் நமக்கே புரிய வருது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வாழ்க்கையில் எது அதிக இன்பம் தந்ததோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் அதிக துன்பத்தையும் தந்துட்டு இருக்குது. யார்கிட்டையும் அதிகமாக பேசாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா 1000 முறை நம்ம எல்லாமே கரெக்டாக செய்திருப்போம். பட் ஒரே ஒரு சின்ன தப்பு செய்திருப்போம். அதை தான் இந்த உலகம் இனி தப்பு பண்ணினவங்க அப்படின்னு சொல்லி குத்தி காணிச்சு நம்மளை தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி அனுப்பிடும். நமக்கு பிடிச்சவங்க யாரோ ஒருத்தங்க நம்ம மனசை காயப்படுத்தும் போது தான் இல்லாதது ஒன்றை இழந்தது மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். வாழ்க்கையில் நிரந்தரமானது துன்பம் மட்டும்தான். எப்போமாவது ஒருக்கா தான் இன்பம் வரும் அப்படின்னு சொல்லி சில டைம் உணர வைக்கிறது சில தருணங்கள், சில நேரம். ஏன்னா நல்ல கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையில் கஷ்டம்தான் ரொம்ப அதிகமாக இருக்குதே தவிர இன்பங்கிறது அவ்வப்போது வருகிற ஒரு மழை மாதிரி வந்துட்டு போகுது. இங்கே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்மளால் மறக்க முடியாதவங்களால தான் மறக்க முடியாத வலிகளையும் தந்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமது அப்படிங்கிற மாதிரி இருந்து நம்மளை விட்டு விலகி போகவும் முடிகிறது. யாராவது ஒருத்தங்க உங்களை அலட்சியப்படுத்துகிறாங்களா, அவங்கக்கிட்ட போய் திரும்ப திரும்ப அன்பு கிடைக்கணும்னு மட்டும் தேடவே தேடாதீங்க. ஏன்னா அங்கே அன்பு கிடைக்கிறது கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலாக மரியாதை தான் கிடைக்கும், அலட்சியம்தான் வரும். நம்மக்கிட்ட தேவைக்கு மட்டும் பழகிறவங்க குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லாமே அவங்க செயல் மூலமாக நமக்கு காணிச்சு புரிய வச்சுறாங்க. பிடித்த உறவுக்கிட்ட ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா அவங்க நம்மளை சமாதானப்படுத்துவாங்க அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருப்பாங்க. ஆனால் அங்கே கிடைக்கிறது என்னவோ ஏமாற்றம் தாங்க கிடைக்கும். இங்கே புரிஞ்சு கொள்ளவங்களுக்கு மத்தியிலையும் புரியாமல் போகிறவங்களுக்கு மத்தியிலையும் தான் வாழ்ந்துட்டு இருக்குது சிலரது வாழ்க்கை. உண்மைதானே? வாழ்க்கையில் தேவையில்லாத ஒன்றை தூக்கி எறிஞ்சாதான் தேவையானதை தக்க வச்சுக்கொள்ள முடியும். அது பொருளாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சரி. வாழ்க்கையில் உங்கள் தேவை இன்னொருத்தங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க உங்கள்கிட்ட உறவாடக்கூடிய டைமும் பேசக்கூடிய டைமும் உங்களுக்கு ஒதுக்கக்கூடிய டைமும் நிர்ணயிக்கப்படுது. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு பேசாமல் இருந்துன்னா ஐயோ எதுக்காக அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி இல்லைங்க, உங்கள் தேவை அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, அதனால உங்களை ஒதுக்கிட்டு போகிறாங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் நன்மை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுட்டே இருக்காதீங்க. யாருக்கும் எக்காரணம் கொண்டும் எந்த நேரத்துலையும் தீமை மட்டும் நம்ம செய்திடக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஒன்று சொல்கிறேன். உங்களுக்காக கொஞ்சமாவது வாழுங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து நீங்கள் உங்களுக்காக வாழாமல் இருக்கீங்களே, லாஸ்ட்டில் வாழணும்னு நினைக்கிற டைம் உங்களுக்கு வயசு இருக்காது. அதனால் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து உங்கள் காலத்தையும் உங்கள் வயசையும் குறைச்சி இழந்து போயிட்டுருக்கீங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க,
அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் அடுத்தவங்கள நினச்சி வாழும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மனசில் உள்ள நிம்மதி கெட்டு போயிடுது. உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக வாழுங்க. ஆனால் அது நல்ல வழியில் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கணும். வாழ்க்கையில் துன்பங்களை வளர்க்குறதும் தனிமை தான். சிலருக்கு துன்பங்களை தணிக்கிறது, அதாவது மனசில் இருக்கிற காயங்கள் போக்குறதும் அந்த தனிமை தான். சிலவங்களை பார்த்திங்கன்னா அழுது கண்ணீரே வர்றதில்லைங்க. ஏன்னா கண்ணீர் வர்றதுக்கு அங்கே கண்ணீரே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ துன்பத்தை பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க சொல்கிறதுக்கு 1000 காரணம் இருந்துட்டு தான் இருக்கும். சிலரது வாழ்க்கையில் இளகின மனசாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க மனசு இரும்பாகி போய் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா நிறைய பேர்த்திட்ட ஐயோ பாவம்னு சொல்லி அவங்கள நம்பி ஏமாந்துருப்பாங்க. அவங்க கற்றுக் கொடுக்குற அனுபவ பாடம் தான் அவங்கள மாற்றி விடுது. இரக்க குணமாக இருக்கிறவங்கள இரும்பு மனம் படைச்சவங்களாக மாற்றி விடுது. சிலவங்க மனசில் நிறைய வலிகளை தந்திருப்பாங்க, காயங்களை தந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் அவங்க தந்த அந்த வலிகள் வித்தியாசமான முறையில் நம்ம மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது. வாழ்க்கையில் யாரையுமே நீங்கள் உதாசீனப்படுத்தாதீங்க. ஏன்னு பார்க்குறீங்கன்னா உதாசீனம் மன்னிக்கப்படாதுங்க. கோபத்தவரை மன்னிச்சிடலாம், ஆனால் இந்த உதாசீனத்தை வாழ்க்கையில் யாருமே மன்னிக்கவே மாட்டாங்க. வாழ்க்கையில் எதிர்பார்க்கும்போது கிடைக்காத அன்பு நம்ம எதிர்பார்க்கும்போது கிடைக்கும்போது நம்ம எத்தனை முறை கிடைச்சாலும் அது உதாசீனப்படுத்த தான் படுது. வாழ்க்கையில் ஒரு கவரை யாரையுமே நம்பி வாழ்ந்துடாதீங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா உங்கள் நிழல் கூட வெளிச்சம் இருக்கும்போது தான் உங்கள் கூட வரும். அதே இது இருட்டானா அந்த நிழல் கூட உங்கள் பின்னாடி வரவே வராது. வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்கள நம்பி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பங்கள் வரும்போது தான் ஐயோ நமக்காக யாருமே இல்லை, நம்ம தனிமையில் இருந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு பாடம் உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா இன்றைய உலகத்தில் நமக்கு ஒரு துன்பம் வரும்போது நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்க வர சில டைம் நம்மளை விட்டுட்டு விலகி செல்லக்கூடிய நாட்கள் வரும். இப்போ ஒரு கஷ்டம் வருது, அந்த கஷ்டத்தினுடைய வலி அடுத்தவங்களுக்கு நம்ம போய் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் உங்களுக்கு தான். அதனால் நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து லாஸ்ட்டில் அங்கே கிடைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும் ஏமாற்றம் தான் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நீங்கள் தான் இந்த புரிதலை நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்குங்க. ஒரு கண்ணாடி இருக்குன்னு நினைங்களேன், அந்த கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்று பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் அழுக்கு இருந்தால் அந்த கண்ணாடி அதை அப்படியே காணிக்கும். அதே போல் தான் நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்துட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு பிடிச்சவங்க நீங்கள் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி அந்த தவறை சுட்டி காணிப்பாங்க. அப்போ அந்த தவறை நம்ம திருத்திக்கிட்டு திருப்பி அந்த தவறு செய்யாத மாதிரி வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை சிறக்கும். அதுக்காக தவறு சுட்டி காண்பிப்பவங்க கிட்டலாம் போய் நின்று கோபப்பட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது வார்த்தைகளை விடும்போது அந்த உறவுகள் பிரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வாழ்க்கை ஒரு டைம் அந்த வாழ்க்கையை நல்ல ஹாப்பியாக சந்தோஷமாக வாழுங்க. வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அது உங்களை மட்டும்தான் சேரும். ஏன்னா அது உங்களுக்கு வந்த இன்பம், அது உங்களுக்கு வந்த துன்பம். அதை புரிஞ்சிட்டு நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்காமல் துணிச்சலோடு வாழும்போது வாழ்க்கை என்றைக்கும் இனிமையே. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.